வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான டாபிக் பார்த்தோம்னா ஃபோர்ஜிங் டிஃபெக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபோர்ஜிங் டிஃபெக்ட் டெஃபினேஷன் பற்றி பார்த்துடலாம். ஃபோர்ஜிங் டிஃபெக்ட்ன்றது இர்ரெகுலாரிட்டி அண்ட் இம்பர்ஃபெக்ஷன் ஒரு பார்ட்டில் இருக்குது. ஸோ அது வந்து அக்செப்டபிள் இல்லை நான் அக்செப்டபிள், சில ஸ்டாண்டர்ட், சில ஸ்பெசிஃபிகேஷன், இல்லை ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து அதில் வந்து பார்த்துக்கலாம் அக்செப்டபிளாக நான் அக்செப்டபிளானு. அதே மாதிரி இந்த டிஃபெக்ட்ஸ் வந்து எதனால் ஏற்படுதுன்னா டையால் ஏற்படலாம், மிஷினால், ப்ராசஸ்னால, இல்லை டெம்பரேச்சர்னால, இல்லை வந்து மெட்டீரியல்னால ஏற்படலாம். ஸோ இதோடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ASME செக்ஷன் 8 டிவிஷன் 1 UF 45 UF 46, ASTM A 388, அதுக்கப்புறம் வந்து ASTM A 961 கிளாஸ் 15. அன்ஃபில் செக்ஷன் இது எப்படின்னா வந்து டை கேவிட்டியில் சில மெட்டீரியல் வந்து பத்தாவும் போயிடும் ஃபோர்ஜிங் பண்ணும்போது, அதுதான் வந்து அன்ஃபில் செக்ஷன். டை ஷிஃப்ட் டாப் அண்ட் பாட்டம் டை வந்து நகர்ந்திருக்கும். இப்போ பாட்டில் பார்த்தோம்னா ஒரு ஓரியன்டேஷன் இருக்கும் சென்டர் ஆஃப் செட்லேருந்து, அதுதான் வந்து டை ஷிஃப்ட். ஃப்ளாஷ் அப்படின்றது நம்ம பார்ட்டில் சென்டரில் ஷார்ப்பாக இருக்கும், அதுதான் வந்து ஃப்ளாஷ். கோல்ட் ஷெட் அப்படின்றது மெட்டல் வந்து ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது தான் வந்து கோல்ட் ஷெட். ஃப்ளேக் அப்படின்றது ஒரு காம்பவுண்ட்லேருந்து சின்ன பீஸ் வந்து பார்ட் ஆகி வர்றது தான் வந்து ஃப்ளேக். சர்ஃபேஸ் கிராக் அப்படின்றது தெர்மல் ஸ்ட்ரெஸ்னால ஏற்படுது. ஸ்கேல்ஸ் அப்படின்றது இந்த ஜாப் மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும், தான் ஸ்கேல்ஸ். அன்ஈவன் கிரெயின் சைஸ் இன் ஃபோர்ஜிங் டியூ டு இம்ப்ராப்பர் forging technique. Residual stress due to improper cooling. Imperfect forging penetration due to inadequate deformation. Internal crack due to rapid cooling இல்லனா வந்து uneven cooling னால ஏற்படுது. லாப்ஸ் அப்படினு சொல்லுவாங்க. இது என்னன்னா வந்து மெட்டல் வந்து ஃபோல்ட் ஆகி இருக்கிறதா வந்து டிஃபெக்ட், லாப்ஸ் டிஃபெக்ட். ஃபால்ஸ் அப்படின்றது ரெண்டு மெட்டீரியல் சேரும்போது ரெண்டும் வந்து இணையறது தான் வந்து ஃபால்ஸ் டிஃபெக்ட். இன்க்ளூஷன் டிஃபெக்ட் அப்படின்றது இந்த ஸ்லாக் இன்க்ளூஷன் இருக்கும். அதே மாதிரி ஃபாரின் மெட்டீரியல்ஸ் ஃபோர்ஜ் பஸ்ட் அப்படின்றது கிராக் மாதிரி இருக்கும். இது வந்து டியூ டு இம்ப்ராப்பர் ஃபோர்ஜிங் டெக்னிக். சீம்ஸ் அப்படின்றது இது கிராக் மாதிரி ஃபார்மாக இருக்கும். அந்த ப்ளோ ஹோல் இந்த மெட்டீரியல் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால வருது ப்ளூம் பில்லட்ஸ்ல இருந்து. பிரசன்டேஷனோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நம்ம நெக்ஸ்ட் பிரச்சனை மீட் பண்ணலாம்.